Good morning students. Next நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான question error analysis. அதாவது பிழை பகுப்பாய்வு. இப்போ எரர்னா என்ன? அதாவது ஒரு physical quantity measure பண்ணும்போது ஏற்படுற அந்த uncertainty, அதாவது துல்லியமற்ற தன்மை தான் என்னது எரர். ஓகேவா? ஸோ அந்த எரர்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோங்க? அனலைஸ் பண்ண போறோம். ஓகே, இது 5 மார்க் கொஸ்டின். நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் பெண்டரம் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதாவது தனி ஊசல். நம்ம இது ப்ராக்டிக்கலில் பண்ணுவோம். ஒரு த்ரெட்டை எடுத்து நான் 60 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி அதில் ஒரு மெட்டல் மேப் கட்டி தொங்க விட்டுறேன். பக்கத்தில் ஒரு ஸ்டாப் வச்சு ப்ளேஸ் பண்ணிடுறேன். இந்த மெட்டல் மேப்பை இழுத்து விட்டோம்னா என்ன ஆகும்? இங்கே இழுத்து விட்டோம்னா இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி வரும். ரைட், நாங்கள் இழுத்து விடும்போது ஸ்டாப் வச்சு ஆன் பண்ணிடுறேன். அப்போ இந்த மெட்டல் மேப் இங்கே போயிட்டு இங்கே வரும்போது இது 1 ஆசிலேஷன், அதாவது 1 அலைவுகள். ஓகேவா? மறுபடியும் இங்கே போயிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வரும், அது 2 ஆசிலேஷன். ஸோ அந்த மாதிரி நான் 10 ஆசிலேஷன் நான் கவுண்ட் பண்ணிட்டு 10 ஆசிலேஷன் கவுண்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்டாப் வச்சு பார்க்கும்போது 20 செகண்ட் காட்டுது. 10 ஆசிலேஷன் நான் ஸ்டாப் வச்சு ஆஃப் பண்ணிடுறேன். அப்போ 10 ஆசிலேஷனுக்கு பிறகு இதில் இந்த ஸ்டாப் வாட்சில் 20 செகண்ட் காட்டுது. ஓகேவா? அடுத்து நீங்கள் எடுக்கிறீங்க ரீடிங்ஸ். நீங்கள் அதே மாதிரி இந்த மெட்டல் மேப் ஆட்டி விட்டு எடுக்கிறீங்க. பட் நீங்கள் எடுக்கும்போது சம் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு அப்படி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி எடுக்கும்போது சப்போஸ் நீங்கள் இழுத்து விட்ட பிறகு தான் என்ன பண்ணுறீங்க? இந்த ஸ்டாப் வாட்சை ஆன் பண்ணுறீங்க. ஓகேவா? அதாவது இங்கே போன பிறகு, சரி, இங்கே போன பிறகு தான் என்ன பண்ணுறீங்க? ஸ்டாப் வாட்சை ஆன் பண்ணுறீங்க. இல்லாட்டி நீங்கள் இழுக்கும் போதே விடாத போது என்ன பண்ணுறீங்க? ஸ்டாப் வாட்சை ஆன் பண்ணிடுங்க வச்சுக்கவே. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 1 செகண்ட் 2 செகண்ட் ஆட் ஆகும். ரைட், இப்போ இழுத்து விட்டுட்டு நீங்கள் அதே மாதிரி 10 ஆசிலேஷன் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் 20.1 செகண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் எடுக்கிறீங்க 20.2 செகண்ட், மறுபடியும் எடுக்கிறீங்க 19.8 செகண்ட், மறுபடியும் எடுக்கிறீங்க 19.9 செகண்ட். இந்த மாதிரி கிடைக்குது. அப்போ இந்த 20 செகண்ட் இதில் இதுதான் வந்துட்டு ட்ரூ வேல்யூ. ஸோ இந்த 4 ரீடிங்ஸ் எல்லாமே மெஷர்டு வேல்யூ, நான் மெஷர் பண்ணது. ஓகேவா? மெஷர்டு வேல்யூ. ரைட், அப்போ இந்த ட்ரூ வேல்யூவுக்கும் இந்த மெஷர்டு வேல்யூக்குள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா, இப்போ ட்ரூ வேல்யூ 20 மைனஸ் மெஷர்டு பண்ண வேல்யூ 20.1 செகண்ட் இருக்கு. அப்போ 20 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 0.1 செகண்ட் கிடைக்கும். இதெல்லாமே எரர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த எரர்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோங்க? அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் அப்சல்யூட் எரர், அதாவது தனி பிழை. அந்த அப்சல்யூட் எரரை நாம் மீன் எடுத்தோம்னா, ஆவரேஜ் எடுத்தோம்னா அதுதான் மீன் அப்சல்யூட் எரர், அதாவது சராசரி தனிப்பிழை. ஓகேவா? தென் ரிலேட்டிவ் எரர், அதாவது ஒப்பீட்டு பிழை. ஃபோர்த் ஒன் பர்சன்டேஜ் எரர், அதாவது விழுக்காட்டு பிழை. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்சல்யூட் எரர், அதாவது தனி பிழை. இந்த அப்சல்யூட் எரர் அப்படின்னா என்ன? த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ட்ரூ வேல்யூ அண்ட் தி மெஷர்டு வேல்யூ ஆஃப் எ குவான்டிட்டி இஸ் கால்டு அப்சல்யூட் எரர். இப்போ இந்த ட்ரூ வேல்யூவுக்கும் மெஷர்டு வேல்யூக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் தான் என்னது? அப்சல்யூட் எரர். ட்ரூ வேல்யூங்கிறது 20 செகண்ட், 10 ஆசிலேஷனுக்கான 20 செகண்ட் ட்ரூ வேல்யூ. இது ட்ரூ வேல்யூ. தென் மெஷர்டு வேல்யூங்கிறது நாம மெஷர் பண்ண வேல்யூ. என்னது? 20.1 செகண்ட், 20.2 செகண்ட், 19.8 செகண்ட், 19.9 செகண்ட். இது எல்லாமே மெஷர்டு வேல்யூ. ஓகேவா? அப்போ இந்த ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்டு வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அதாவது 20 மைனஸ் 20.1, 20 minus 20.2, 20 minus 19.8, 20 minus 19.9. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னது? அப்சல்யூட் எரர். ஓகேவா? அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா தனிப்பிழை ஓர் அளவின் உண்மையான மதிப்பிற்கும் அளவிடப்பட்ட மதிப்பிற்கு இடையே உள்ள வேறுபாட்டின் எண் மதிப்பு, அதாவது மேக்னிடியூட். ஓகேவா? அதாவது நம்ம இங்கே ஒரு வேல்யூஸ் மைனஸ் கிடைச்சா நம்ம என்ன பண்ணோம்? ப்ளஸில் தான் போடணும். ஏன்னா இங்கே மேக்னிடியூட் எடுத்திருக்கோம். திஸ் இஸ் மேக்னிடியூட்ல கொடுத்துருக்காங்க. மேக்னிடியூட் அப்படின்னா எண் மதிப்பு, வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்துப்போம். இந்த மைனஸோ ப்ளஸோ எடுத்துக்க மாட்டோம். ரைட்,
அப்போ ஒரு அளவின் உண்மையான மதிப்பு இருக்கும், அளவிடப்பட்ட மதிப்பிற்கு இடையே உள்ள அந்த வேறுபாட்டின் எண் மதிப்பே தனிப்பிழை. தென் நான் மெஷர் பண்ண அந்த வேல்யூஸ் என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ 4 கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த 4ஐயும் ப்ளஸ் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அதற்கான ஃபார்முலா பாருங்கள், அதாவது இந்த 4 வேல்யூஸ்க்கும் மீன் எடுக்க போகிறோம், ஆவரேஜ். இப்போ மீன் ஆவரேஜ் ஈக்குவல் டு இது A1 இது A2 அந்த மாதிரி. அப்போ A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் A3 ப்ளஸ் அப் டு AN வரைக்கும் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஃபார்முலா. இப்போ AN வரைக்கும் எடுத்ததுனால நம்ம என்ன போடுவோம், டிவைடட் பை N, ரைட். அப்போ 1/n, இப்போ AM மீன் ஆவரேஜ் ஈக்குவல் டு N வெளியே எடுத்துடுறோம், 1/n இன்ட்டு A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் A3 ப்ளஸ் அப் டு AN. இப்போ என்ன பண்ணுவோம், A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருந்தால் நம்ம இன்டகிரேஷன் போடுவோம். பட் இங்கே அப் டு AN வரைக்கும் தான் இருக்குது, அதனால் நம்ம சமேஷன் போடுவோம். ஓகேவா, ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம சம் அப் பண்ணுறோம். அப்போ மீன் ஆவரேஜ் ஈக்குவல் டு 1/n இன்ட்டு சமேஷன் I ஈக்குவல் டு 1 to n, அதாவது 1 to n இன்ட்டு AI. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 4 வேல்யூஸும் ப்ளஸ் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணி நான் வந்துட்டு அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது நான் மெஷர் பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் 80 கிடைக்கும், டிவைட் பை 4. இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும், 20. அப்போ இந்த 20 செகண்ட் தான், அதாவது தனியாக இண்டிவிஜுவலாக பார்த்தா இந்த ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்டு வேல்யூக்கும் 0.1 எரர்ஸ் இருக்குது. பட் எல்லாத்தையும் நம்ம அந்த ரேண்டமாக கிடைக்கிற அந்த வேல்யூஸை ப்ளஸ் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ட்ரூ வேல்யூவுக்கு பாசிபிளான வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ ட்ரூ வேல்யூ 20 செகண்ட்னா நமக்கு எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணி கிடைக்கிற அந்த வேல்யூஸ் என்னது 20 செகண்ட் கிடைக்குது. ஓகேப்பா, இதுதான் ட்ரூ வேல்யூவுக்கு நியராக, அதாவது பாசிபிளாக கிடைக்கிற அந்த வேல்யூஸ், ரைட். ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம தனித்தனியாக மெஷர் பண்ணோம்ல, அந்த வேல்யூஸ் கூட என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது 20 மைனஸ் 20.1, 20 மைனஸ் 20.2, இந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, த அப்சல்யூட் எரர் இன் மெஷர்டு வேல்யூ இஸ் கிவன் பை டிஃப்ரென்ஸ். அப்சல்யூட் எரர்ங்கிறது del A. ஓகே, அப்போ மாடுலேஷன் del A1, ஏன்னா இங்கே மேக்னிடியூட் தான் பார்ப்போம், அதாவது எண் மதிப்பில் தான் பார்ப்போம், அதனால தான் மாடுலேஷன். ஓகேவா, இங்கே கொடுத்துருங்க பாருங்கள், குவான்டிட்டி ஆர் மேக்னிடியூட், தமிழில் எண் மதிப்பு. ஓகே, அப்போ மாடுலேஷன் del A1 ஈக்குவல் டு மாடுலேஷன் AM மைனஸ் A1. ஏஎம்ங்கிறது ட்ரூ வேல்யூ, நாம் கண்டுபிடிச்ச ட்ரூ வேல்யூக்கு நியராக இருக்கக்கூடிய வேல்யூ 20 செகண்ட். ஓகே, இங்கே போட்டுருக்கோம் ட்ரூ வேல்யூ மைனஸ் A1ங்கிறது இந்த 20.1, அதுதான் மெஷர்டு வேல்யூ. ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும், நம்ம ட்ரூ வேல்யூ 20 மைனஸ் 20.1, இது ஃபஸ்ட்டுக்கு. அடுத்து மாடுலேஷன் del A2 ஈக்குவல் டு மாடுலேஷன் AM, அதாவது மீன் ஆவரேஜ் AM மைனஸ் A2, இது ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்டு வேல்யூ. அப்போ இது என்ன பண்ண போகிறோம், அதே 20 மைனஸ் 20.2. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 0.1 கிடைக்கும். ஓகேவா, இதை மைனஸ் பண்ணால் 0.2 கிடைக்கும். ஆக்சுவலாக இங்கே -1 தான், -0.1 தான் கிடைக்கும். பட் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே, ஒன்லி குவான்டிட்டி, அதாவது ஒன்லி மேக்னிடியூட், எண் மதிப்பில் மட்டும் தான் எழுதணும். அப்போ எண் மதிப்புனா மைனஸை நம்ம எடுத்துக்க மாட்டோம், ஒன்லி வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்துப்போம். ஓகேவா, இப்போ 0.1 மட்டும் எடுத்துப்போம், இது 0.2 மட்டும் தான் எடுத்துப்போம். அதே மாதிரி அந்த 4 வேல்யூஸையும் ட்ரூ வேல்யூ கூட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம், ரைட். இந்த மாதிரி 0.1 0.2 அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த எரர்ஸ், இந்த 20 மைனஸ் 20.1 கிடைக்க அந்த மைனஸ் பண்ணுற அந்த கிடைக்கிற அந்த வேல்யூஸை ஒரு 4 வேல்யூஸ் கிடைக்குது இல்லை, 0.1 0.2 அந்த மாதிரி 4 வேல்யூஸ் கிடைக்கும். அந்த 4 வேல்யூஸ் நம்ம மீன் எடுத்தோம்னா அதுதான் மீன் அப்சல்யூட் எரர். இந்த 0.1 0.2ங்கிறது மீன் அப்சல்யூட் எரர். ஸோ அந்த அப்சல்யூட் எரர் நம்ம மீன் எடுத்தோம்னா ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் மீன் அப்சல்யூட் எரர். ஓகேவா, த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் தி மேக்னிடியூட் ஆஃப் அப்சல்யூட் எரர்ஸ் இன் ஆல் த மெஷர்மெண்ட் இஸ் கால்டு த மீன் அப்சல்யூட் எரர். அரித்மெட்டிக் மீன் இதெல்லாமே நம்ம ப்ளஸ் பண்ணி வச்சிட்டோம், அதாவது இந்த டிஃப்ரென்ஸ் பண்ணி வச்சுட்டோம் நம்ம. ஓகேவா, அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், மீன் எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் மீன் அப்சல்யூட் எரர்ஸ். ஓகே, அதாவது சராசரி தனிப்பிழை என்பது அனைத்து அளவுகளில் தனிப்பிழைகளின் எண் மதிப்புகளின் கூட்டுத்தொகை, அதோட மேக்னிடியூட். ஓகேவா, அதோட கூட்டுத்தொகை என்னென்ன ப்ளஸ் பண்ணுறோம்,
0.1 ப்ளஸ் 0.2 ப்ளஸ் மறுபடியும் அந்த வேல்யூஸ்லாம் மைனஸ் பண்ணால் கிடைக்கிற அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணி 4 ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்? டெல் ஏஎம், திஸ் இஸ் மீன் அப்சல்யூட் எரர். டெல் ஏஎம் ஈக்குவல் டு, இங்கே ஃபஸ்ட் என்ன போட்டிருக்கோம்? டெல் A1 டெல் ப்ளஸ் டெல் A2 ப்ளஸ் டெல் A3 அந்த மாதிரி போட்டு அப் டு டெல் AN டிவைடட் பை n. இது நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம எழுதிடலாம். அதாவது டெல் AM ஈக்குவல் டு 1/n சமேஷன் I ஈக்குவல் டு 1 to n இன்டு மாடுலேஷன் டெல் AIN எழுதிடலாம். ஓகேவா? ஏஎம்னா ட்ரூ வேல்யூ, டெல் ஏஎம்னா அது மீன் அப்சல்யூட் எரர். ஓகேவா? ஸோ இதோட கண்டினியூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.